Hi friends, welcome to Hema Spicy சமையல். இன்னைக்கு 1 kg அளவுக்கு ப்ரௌனிஸை எப்படி கிராமில் மெஷர்மெண்ட் பண்ணுறது அப்படின்றத ஃபுல் டீட்டெயில் வீடியோவை பார்க்க போகிறோம். அதுவுமே இன்னைக்கு காமிச்சிருக்கிறது நட்ஸ் ப்ரௌனியாக காமிச்சிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு முன்னாடி வீடியோஸில் நிறைய சிஸ்டர்ஸ் கேட்டிருந்தாங்க, இந்த மாதிரி 1 kg மெஷர்மெண்ட்டில் கரெக்டான கிராம் ரேட்டில் காமிங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோஸை ஷேர் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு டார்க் காம்பவுண்டை நம்ம மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா அப்போ தான் நமக்கு மெல்ட் பண்ணி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டே மெல்ட் பண்ணி எடுத்துட்டா அந்த ஹீட் நல்லா நமக்கு குறைஞ்சிரும். ஸோ அதுக்காக நான் எப்போவுமே ஃபஸ்ட்டு டார்க் காம்பவுண்ட் மெஷர் பண்ணி எடுத்துக்குவேன். டார்க் காம்பவுண்ட் பார்த்தீங்கன்னா 1 kg மெஷர்மெண்ட்டுக்கு கரெக்டாக டார்க் காம்பவுண்ட் 280 கிராம்ஸ் கிட்ட ஆகும். இப்போ எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா கரெக்டாக எடுத்துருங்க. 1 or 2 கிராம்ஸ் இருந்தால் பரவாயில்ல, 5 கிராம்ஸ்க்கு மேலெலாம் போகாமல் அளவுக்கு பார்த்துக்கோங்க. இப்போது எனக்கு 285 கிராம்ஸ் இருக்குது. ஸோ எனக்கு 280 தான் வேணுன்றதுனால நான் 5 கிராம்ஸ் அதுலேருந்து ரிமூவ் பண்ணிட்ட பாருங்கள். இதுக்கப்புறமா நம்ம பட்டரை இது கூடவே சேர்த்து மெஷர் பண்ணிக்கலாம். பட்டர் மெஷர் பண்ணுறதுக்கு முன்னாடி இதே அளவுகளில் அப்படியே இருக்கட்டும். வெயிட் மிஷினில் பார்த்தீங்கன்னா இந்த டேர் பட்டன் இருக்கும். டேரை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு 0 ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம சேர்க்கறது ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்டிங் ஆகும். ஸோ அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், பட்டர் டோட்டலாக நமக்கு 120 கிராம்ஸ் ஆகும். நான் யூஸ் பண்ணுறது ஆவின் பட்டர் தான். காம்பவுண்ட் பார்த்தீங்கன்னா மார்டே அந்த காம்பவுண்ட் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் தேவைப்பட்டால் கூட நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணிவிடுவேன். இப்போ பட்டர் பார்த்தீங்கன்னா 120 கிராம்ஸ் கரெக்டாக நான் சேர்த்து எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போது ஓடிஜியில் மெல்ட் பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுட்டேன். இல்லைன்னா நீங்கள் டபுள் பாயிலிங் மெத்தடில் கூட மெல்ட் பண்ணிக்கலாம். இப்போது இன்னொரு பவுலில் மைதாவை மெஷர் பண்ணிக்க போகிறேன். மைதா பார்த்தீங்கன்னா டோட்டலாக 140 கிராம்ஸ்லேருந்து 150 கிராம்ஸ் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி கரெக்டாக 140 கிராம்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறேன். 1 kgக்கு இது கரெக்டாக இருக்கும். நீங்கள் பேட்டர் ரெடி பண்ணிவிட்டு வேணால் வெயிட் மிஷினில் வச்சு நீங்கள் வெயிட்டை செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா 1.5 டீஸ்பூன் அளவுக்கு டார்க் கொக்கோ யூஸ் பண்ணியிருக்கேன். கொக்கோ பவுடர்லேயே 2-3 வெரைட்டிஸ் இருக்குது. டார்க் கொக்கோ இருக்குது, அப்புறம் லைட் கொக்கோ பவுடர் இருக்குது. டார்க் தான் நான் எப்போவுமே ப்ரௌனிஸ்க்கு யூஸ் பண்ணுவேன். அது நல்ல டார்க் கலரும் கொடுக்கும், அதே சமயம் டேஸ்ட் வைஸும் நல்லா அந்த கசப்பு டேஸ்ட்டு இருக்கும். ஸோ அதனால் நான் கொஞ்சம் குவான்டிட்டி கம்மியாக தான் யூஸ் பண்ணுவேன். 1 kgக்கு பார்த்தீங்கன்னா 1.5 டீஸ்பூன் அளவுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டால் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி மெஷர் பண்ணதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு கொக்கோ பவுடரும் மைதாவும் நல்லா மிக்ஸ் ஆகிடும். அதுக்காக தான் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பவுல் எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா 1 kg மெஷர்மெண்ட்ன்றதுனால நான் பெரிய பவுலாக எடுத்திருக்கேன். இன்றைக்கி நான் பீட்டர் தான் யூஸ் பண்ணுறேன். எலக்ட்ரிக் பீட்டர் யூஸ் பண்ணி தான் பீட் பண்ண போகிறேன். ஏன்னா நிறைய குவான்டிட்டி இருக்கும்போது நமக்கு ஹேண்ட் பீட்டர் யூஸ் பண்ணும்போது, அதாவது ஹேண்ட் விஸ்க் இருக்கு இல்லையா, அது யூஸ் பண்ணும்போது நமக்கு ரொம்ப நேரம் பீட் பண்ணுற மாதிரி இருக்கும், கை வலிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இன்றைக்கி எலக்ட்ரிக் பீட்டர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு 1 kg மெஷர்மெண்ட்டுக்கு 4 முட்டை தேவைப்படும். இந்த மாதிரி உடச்சி சேர்த்துக்கோங்க. ஏதாவது அதில் ஒயிட் கலர் அந்த ஓடு விழுந்துருச்சுன்னா இந்த முட்டையோட ஓடை வச்சு அப்படியே ரிமூவ் பண்ணுங்கள். ஈஸியாக ரிமூவ் ஆகிடும். ஸ்பூனால் எடுக்கிறத விட அந்த முட்டையோட ஷெல் இருக்கு இல்லையா, அதை வச்சு நம்ம ரிமூவ் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக நமக்கு ரிமூவ் ஆகிடும். அதுக்கப்புறமா 1.5 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்க்குறேன். நம்ம 2 டீஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கலாம். முட்டையில் அந்த ஒயிட் கலராக இருக்கும், நான் லாஸ்ட் வீடியோவில் காமிச்சிருக்கேன். அதை நம்ம ரிமூவ் பண்ணும்போது நமக்கு அந்த அளவு கவுச்சி ஸ்மெல்ல இருக்காது. அப்போ 1.5 டீஸ்பூனே போதுமான அளவாக இருக்கும். இப்போ நான் எலக்ட்ரிக் பீட்டர் யூஸ் பண்ணி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கோங்க. இது வீடியோவில் கட் ஆகிடுச்சு. இப்போ நல்லா எக்கை பீட் பண்ணி எடுத்துக்கலாம். 1 ஸ்பீடில் மட்டும் வச்சு பீட் பண்ணுங்கள், அதிகமாக வச்சு பீட் பண்ணக்கூடாது. பீட்டர் எப்போவுமே யூஸ் பண்ணும்போது 1 ஸ்பீட்லேருந்து தான் நம்ம 4 ஸ்பீடுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தான் எடுத்துகிட்டு போகணுமே தவிர ஃபஸ்ட்டு எடுத்ததுமே 4 ஸ்பீடுக்கு கொண்டு போயிடக்கூடாது. அப்போ பீட்டரோட லைஃப் ரொம்ப கம்மியாயிடும். ஸோ இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா நுரைச்சி பீட் ஆனதுக்கப்புறமா சுகரை சேர்க்கணும். சுகர் பார்த்திங்கன்னா நான் பவுடர் பண்ணி ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கேன். சுகர் பார்த்திங்கன்னா நமக்கு 200 கிராம்ஸ் அளவு தேவைப்படும். இப்போ 1/2 kgனா 100 கிராம்ஸ் நான் சேர்ப்பேன். இப்போது அது நார்மல் சுகராக இருக்கும். அப்போ தான் நமக்கு ப்ரௌனி சாப்பிடும்போது திகட்டாது, டேஸ்ட் வைஸும் நமக்கு நல்லாயிருக்கும். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நமக்கு டார்க் காம்பவுண்ட்லேயே சுகர் லெவல் இருக்கும். ஸோ அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. மார்டே பிராண்டு சேர்க்கும் போது 100 கிராம்ஸே நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ சுகர் கரெக்டாக 200 கிராம்ஸ் அளவுக்கு மெஷர் பண்ணி எடுத்துட்டேன். இதை 2 பேட்சஸாக சேர்த்துக்கலாம். இப்போ ஹாஃப் kg நம்ம செய்ய போகிறோன்னா 1 பேட்சாக சேர்த்துக்கலாம்.
இப்போ குவான்டிட்டி அதிகமாக இருக்கிறதுனால நம்ம 2 பேட்சாக சேர்த்து செய்ய போகிறோம். இப்போ லைட்டாக வந்து ஹேண்ட் பீட்டரால் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் பீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். இதையுமே 1 ஸ்பீட்லேயே வச்சு தான் பீட் பண்ணணும். இது வந்து நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா இன்னொரு பேட்சை சேர்த்து நான் பீட் பண்ண போகிறேன். இப்போ பாருங்கள் நல்லா நுரைச்சி இந்த மாதிரி பீட் ஆனதுக்கு அப்புறமா நான் வந்து இன்னொரு பேட்சும் சேர்த்துட்டு பீட் பண்ணி எடுக்க போகிறேன். பீட்டர் எப்பயுமே யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி கீழே வச்சு யூஸ் பண்ணுங்கள். நம்ம கையில் வச்சு யூஸ் பண்ணுறது அந்த அளவுக்கு சேஃப் இல்லை. நான் நிறைய டைம் மிஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் இந்த மாதிரி ஏதாவது டேபிளில் வச்சு யூஸ் பண்ணுங்கள். இப்போவுமே வந்து 1 ஸ்பீட்லேயே வச்சு தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். சுகர் நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா 2 ஸ்பீடுக்கு போயிட்டு நான் யூஸ் பண்ண போகிறேன். யூஸ் பண்ணால் நமக்கு வந்து நல்லா மிக்ஸ் ஆகிடும், சுகர் நல்லா கரைஞ்சிரும். ஏன்னா நம்ம பவுடர் சுகர் யூஸ் பண்ணுறதுனால நமக்கு நல்லா வந்து கரைஞ்சி சூப்பராக கிடைக்கும். இப்போ இந்த அளவுக்கு பீட் ஆனதுக்கு அப்புறமா இங்கே பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் கலர் நல்லா வந்து லைட் கலராக மாறி இருக்கு. இந்த அளவுக்கு மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா நம்ம பீட்டரை ஆஃப் பண்ணிக்கலாம். பீட்டரை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கப்புறமா டார்க் காம்பவுண்ட்ஸ் இதெல்லாம் நம்ம மற்ற ஐட்டம்ஸ்லாம் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் இதை வந்து எடுத்து ஒரு சைடில் வச்சுட்டு டார்க் காம்பவுண்ட் வந்து மெல்ட் பண்ணுறதுக்காக ஓடிஜியில் வச்சுருந்தேன். அது வந்து ஒரு 2 to 3 மினிட்ஸ் தான் வச்சுருந்தேன். அது நல்லா வந்து மெல்ட் ஆகிடுச்சு. இந்த மாதிரி கட்டிகள் இல்லாமல் நல்லா வந்து இந்த மாதிரி நல்லா கரைச்சி இந்த மாதிரி இது பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்பேட்சுலா வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ மிக்ஸ் பண்ணும்போது இப்போ பாருங்கள், கொஞ்சம் கூட கட்டியே இல்லை, நல்லா சில்கி ஸ்மூத்தாக வந்துருச்சு. இது வந்து நம்ம எக்கில் வந்து சேர்த்துக்கலாம், எக் பேட்டரில் சேர்த்துக்கலாம். அதான் வந்து இந்த எக் பீட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா டார்க் காம்பவுண்ட் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு சின்ன டிப்ஸ் கூட சொல்லியிருக்கேன். ஏன்னா சுகர் வந்து சைட்ஸ்லலாம் கொஞ்சம் கிறிஸ்டல் மாதிரி ஆயிருக்கும். ஸோ அதனால் நீங்கள் அந்த மாதிரி சைட்ஸ் எல்லாம் எடுத்து விட்டுட்டு சேர்க்கும் போது எல்லா சைட்லேயும் மிக்ஸ் ஆகிடும். இப்போது மெல்ட் பண்ண டார்க் காம்பவுண்ட் அண்ட் பட்டரை வந்து நம்ம பேட்டர் கூட சேர்த்துக்கலாம், இந்த எக் மிக்ஸ்சர் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து சர்க்குலர் மோஷனில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். கொஞ்சம் கூட இல்லாத அளவுக்கு எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க, வலிச்சு சேர்த்துக்கோங்க. ஏன்னா நமக்கு கிராம் கணக்கில் சேர்க்கும் போது கொஞ்சம் கூட நமக்கு பேட்டர் வந்து பாத்திரத்தில் ஒட்டாத அளவுக்கு பார்த்துக்கோங்க. ஸோ எல்லாத்தையுமே இப்போ நான் சேர்த்துட்டு பாருங்கள், நான் பண்ணியிருக்க மாதிரி இந்த மாதிரி சர்க்குலர் மோஷனில் மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்போ வந்து சீக்கிரமே உங்களுக்கு மிக்ஸ் ஆகி வந்துடும். லைட்டாக மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா கட் அண்ட் ஃபோல் மெத்தடில் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்போ வந்து நமக்கு எல்லாமே நல்லா ஒன்று சேர்ந்து மிக்ஸ் ஆகிடும். இப்போ ஒரு ஃபில்டர் வச்சுருக்கேன். இதில் வந்து மைதா அண்ட் கொக்கோ பவுடர் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை 2 பேட்சஸாக சேர்த்துக்கலாம். 1 kg மெஷர்மெண்ட் எடுக்கும்போது எப்போவுமே இந்த மாதிரி 2 பேட்சஸாக சேர்த்துக்கோங்க, இல்லை 3 பேட்சஸாக கூட சேர்த்துக்கோங்க. அப்போ வந்து நமக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும், கையும் கொஞ்சம் வலிக்காமல் இருக்கும். ஏன்னா இதுக்கு மேலே வந்து நம்ம எல்லாமே ஸ்பேட்சுலா வச்சு தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ நமக்கு கொஞ்சம் கை வலிக்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி பேட்டரை வந்து சர்க்குலர் மோஷன் முன்னாடி எப்படி சொல்லியிருந்தேனோ அதே மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேட்சஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணதுமே பாருங்கள், லைட்டாக வந்து நம்ம மிக்ஸ் பண்ணும்போதே நல்லா வந்து சென்டர் மட்டும் நல்லா மிக்ஸ் ஆகி வருது. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக கட் அண்ட் ஃபோல் மெத்தடில் நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது பேட்டர் வந்து நமக்கு ஃபுல்லாகவே மிக்ஸ் ஆகி வந்துடும். ஸோ இந்த மாதிரி தான் 2 டைமுமே நான் வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறேன். 2 பேட்சஸாக சேர்த்து மிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ பேட்டர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப லிக்விடாகவும் இருக்கக்கூடாது, நல்லா ரிப்பன் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அப்போ தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். நான் ஆல்ரெடியே வந்து எக்லெஸ் ப்ரௌனிஸோட 1/2 kg மெஷர்மெண்ட்டும் அப்புறம் அசார்டட் ப்ரௌனி 1/2 kg மெஷர்மெண்ட்டும் வந்து வீடியோஸ் போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக போய் நம்ம சேனலில் செக் அவுட் பண்ணி பாருங்கள். வேறு ஏதாவது வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா கூட கண்டிப்பாக என்கிட்ட கேளுங்க, கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுறேன். நிறைய பேர் வந்து ஒயிட் பிளாண்டி கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக இந்த வீக்குள்ளேயே நான் உங்களுக்கு அதை ஷேர் பண்ணுறேன். வேறு ஏதாவது வேணும்னா கூட மெஷர்மெண்ட்டோட கேளுங்க, கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரௌனிஸை பற்றி வேறு ஏதாவது டீட்டெயில் வேணும்னா டைரெக்டாக எனக்கு மெசேஜ் பண்ணி கூட கேளுங்க. கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச உங்களோட டவுட்ஸ் வந்து கிளாரிஃபை பண்ணுறேன். இப்போ பாருங்கள், பேட்டர் ஃபுல்லாக வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு மேலே வந்து ஓடிஜியை வந்து 10 மினிட்ஸ் வந்து நான் ப்ரீஹீட் பண்ண போகிறேன். நீங்கள் வந்து மைதா வந்து சேர்க்கறதுக்கு முன்னாடியே வந்து ஓடிஜியை வந்து ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. இது நான் முன்னாடியே பண்ணது தான். இப்போ ஓடிஜியில் பார்த்தீங்கன்னா 170 டிகிரி தான் நான் வைப்பேன் எப்போவுமே, இல்லைனா 180 டிகிரி அவங்களோட ஓடிஜியை பொறுத்து நம்ம வச்சுக்கலாம். பேக் மோடில் வச்சுட்டு 10 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ணியிருக்கேன். ப்ரீஹீட் ஆகிறதுக்குள்ளே பேட்டர் வந்து டின்னில் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1 kg டின் எடுத்திருக்கேன், அதாவது 12x9 எடுத்திருக்கேன். ரெக்டாங்கிள்ஸ் ஷேப் வந்து டின்னாக எடுத்திருக்கேன். ஏற்கனவே பேக்கிங் பேப்பர் போட்டு நான் வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். இப்போ அதில் பேட்டர் வந்து சேர்த்துக்கிறேன். பேட்டர் வந்து சேர்த்துட்டு
கொஞ்சம் கூட இல்லாமல் எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ நம்ம வந்து அந்த ஏர்லாம் ரிலீஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ பாருங்கள், நான் எல்லாத்தையுமே ஒரு ட்ராப் கூட இல்லாமல் எல்லாத்தையுமே ஸ்பேட்சுலா வச்சு எடுத்து சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இந்த மாதிரி எல்லாத்தையுமே எல்லா சைடும் போகிற மாதிரி ஸ்பேட்சுலா வச்சு மூவ் பண்ணி விட்டுடுறேன். அதுக்கப்புறமா ஒரு டூத் பிக் இல்லைன்னா வந்து ஒரு சின்ன சைஸ் வந்து ஏதாவது ஸ்டிக் இருந்துச்சுன்னா, இல்லைனா ஸ்டீலில் கூட நிறைய பேர் வச்சுருக்காங்க. நான் வந்து இந்த மாதிரி உடன் ஸ்டிக் தான் வச்சுருக்கேன். அதை வச்சு என்ன பண்ணணும், ஏர் ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணி விட்டுறணும். ஸ்பேச்சுலாஸில் இருக்கிறதையும் நான் வந்து இந்த மாதிரி நைஃப் வச்சு ரிலீஸ் பண்ணி விட்டுறேன். இப்போ பாருங்கள், ஏர் ஃபுல்லாக வந்து ரிலீஸ் பண்ணி விடுறதுக்காக இந்த மாதிரி ஸ்டிக் வச்சு இந்த மாதிரி லைன்ஸாக போட்டு விட்டுனா நம்ம கொஞ்சம் கூட ஏர் வந்து லாக் ஆகாது. ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையுமே போட்டு எடுத்துக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் என்கிட்ட கேளுங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னோட டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாத்தையுமே உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். அதே மாரி டவுட்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக கேளுங்க. நார்மல் டார்க் சாக்லேட் ஃபஜ்ஜி ப்ரௌனினா நீங்கள் இப்படியே எடுத்து ஓடிஜியில் வச்சு பேக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நான் நட்ஸ் ப்ரௌனியாக பண்ண போகிறேன். நட்ஸ் வந்து போட்டு கேட்டிருந்தாங்க கஸ்டமர் 1 kg. ஸோ அவங்களுக்காக தான் ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ பாதாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் கட்டர் வச்சுருக்கேன். பாதாம் இந்த மாதிரி பீல் பண்ணுற கட்டர் வச்சுருக்கேன். அதில் வந்து போட்டுட்டு இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் நான் வந்து இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிவிட்டால் எல்லா இடத்துக்குமே ஈவனாக வந்து போயிடும். ஸோ இல்லைனா டைம் இல்லாதனால நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். இல்லைனா எப்போ ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அப்போ வந்து இந்த மாதிரி நல்லா வந்து கிரேட் பண்ணிவிட்டு நான் ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்குவேன். இப்போ பாருங்கள், பாதாம் ஃபுல்லாகவே வந்து நான் இந்த மாதிரி கிரேட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் முந்திரியும் இது கூட ஆட் பண்ண போகிறேன். நட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். கஸ்டமர் எப்படி கேட்குறாங்களோ அந்த மாதிரி. நான் யூஸ்வலாக ரெடி பண்ணுறது இந்த மாதிரி தான் போட்டு ரெடி பண்ணுவேன். ஸோ அதனால் அந்த கஸ்டமர் இதே மாதிரி பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் ஆல்மண்டும் முந்திரி மட்டும், அதாவது கேஷ்யூஸ் மட்டும் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா வந்து இந்த மாதிரி ஏர் ரிலீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம டாப்பிங் சேர்க்கணும். ஒரு கஸ்டமர் கேட்டிருந்தாங்க. ஏன்னா முன்னாடியே இந்த மாதிரி லைன்ஸ் போட்டு நம்ம ஏர் வந்து ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம எந்த விதமான டாப்பிங்ஸாக இருந்தாலும், சாக்லேட் டாப்பிங்ஸாக இருந்தாலும், நட்ஸ் டாப்பிங்ஸாக இருந்தாலும் போடணும். அதுவுமே ஒரு சிஸ்டர் டவுட் கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறமா நான் ஓடிஜியில் 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ஓடிஜியில் செட் பண்ணிவிட்டு கரெக்டாக ஒரு 25 மினிட்ஸ் வச்சாலே நல்லா பேக் ஆகிடும். ஈவனாக வந்து பேக் ஆகிடும். நம்ம திக்னஸை பொறுத்து தான் பேக் ஆகிற டைம் வந்து அதிகமாகிறதும் கம்மியாகிறதும். இப்போ வந்து இதில் திக்னஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். எனக்கு 25 மினிட்ஸ்லேயே பேக் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், கரெக்டாக 25 மினிட்ஸ் தான் ஆயிருக்கு. நான் வந்து சென்டரில் இந்த மாதிரி ஒரு டூத் பிக் வச்சு செக் பண்ணி பார்க்குறேன். செக் பண்ணி பார்க்கும்போது சுத்தமாக வந்து க்ரம்ஸ் இல்லாமல் இருக்கக்கூடாது. 1-2 க்ரம்ஸ் வந்து லைட்டாக ஒட்டி இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா கேக் பேட்டருக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக வந்து க்ரம்ஸ் இல்லாமல் இருக்கணும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக ஒட்டியிருக்கு பார்த்தீங்களா, அந்த மாதிரி க்ரம்ஸ் இருக்கணும். அப்போ தான் நமக்கு நல்ல பஜ்ஜியாக இருக்குன்னு அர்த்தம். இப்போ பாருங்கள், சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. இதுக்கு மேலே நமக்கு வந்து பீசஸ் போட்டு ரெடி பண்ணி அனுப்ப வேண்டியதான். இப்போ பாருங்கள், நான் லைட்டாக வந்து கைப்பற்றுச்சு, அதாவது க்ளவுஸ் இருந்த இடத்துல லைட்டாக கைப்பற்றுச்சு. சூடாக இருக்கிறதுனால 2 கை பிடிச்சி எடுக்கும்போது கொஞ்சம் பார்த்து கவனமாக எடுக்கணும். இல்லைனா இந்த மாதிரி ஏதாவது டேமேஜ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. எனக்கு வந்து இந்த ஒரு பீஸ் மட்டும் ஃபால்ட் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், நான் வந்து டின்லேருந்து டீமோல்ட் பண்ணியிருக்கேன். டீமோல்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நமக்கு 2 to 3 hours வரைக்கும் நல்லா ஆற விட்டுறணும். நம்ம ரொம்ப ஃபாஸ்ட்டாக வேணும் அப்படின்னா நல்லா ஃபேன் கடியில் 1 hourலேருந்து 2 hours வரைக்கும், மேக்ஸிமம் 1 hourலேயே நல்லா ஆறிடும். 1 hour ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா பீசஸ் போட்டுக்கோங்க. பீசஸ் வந்து கஸ்டமர் எப்படி கேட்குறாங்களோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க. இது 1 kgன்றதுனால நான் பெரிய நைஃப் இருக்குது, அந்த நைஃப் வச்சு பீசஸ் போட்டுக்கிறேன். கஸ்டமர் கிட்ட ஃபஸ்ட்டே கேட்டுக்கோங்க, உங்களுக்கு எப்படி பீசஸ் வேணும், எத்தனை பீசஸ் வேணும், இவ்வளவு தான் இதில் பீசஸ் போட முடியும் அப்படின்றதெல்லாம் டீட்டெயில் கேட்டுக்கிட்டு இந்த மாதிரி பீசஸ் போட்டுக்கோங்க. ஸோ அவங்க கேட்டிருந்த மாதிரி நான் வந்து பீசஸ் போட்டுட்டேன். பீசஸ் போட்டுட்டு ஒன்றுமே கிளிங் ராப் பண்ணி அனுப்ப வேண்டியதான். இப்போ பாருங்கள், நான் ஒரு பீஸ் எடுத்து காமிச்சிருக்கேன் எந்த அளவுக்கு ஃபஜ்ஜியாக சூப்பராக இருக்குன்னு. நான் சொல்லியிருக்க குவான்டிட்டியோட இந்த மாதிரி சேர்த்திங்கன்னா தான் இந்த ஃபஜ்ஜினஸ் சூப்பராக கிடைக்கும். கண்டிப்பாக நீங்களுமே ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். ப்ரீவியஸ் வீடியோலாம் வேணால் செக் அவுட் பண்ணி பாருங்கள். எக்லெஸ் போட்டிருக்கேன். அசார்டட் ப்ரௌனி வந்து 1/2 kg எப்படி பண்ணுறதுன்னு போட்டிருக்கேன். கண்டிப்பாக ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. இந்த மாதிரி செம்மையான ப்ரௌனிஸ் வந்து உங்களுக்கும் தேவைப்படுச்சுன்னா வாட்ஸ்அப் பண்ணி உங்களோட ஆர்டர்ஸையும் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.